ஆளுநர்ன்றவர் ஜனாதிபதியோட உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒருவர் அதானே. அப்போ இந்த கேஸ் வந்து ஆளுநருக்கு எதிராக நடந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆளுநரை வந்து கட்டுப்படுத்து அப்படின்னா ஜனாதிபதியும் சேர்த்து கட்டுப்படுத்துகிறதா? கான்ஸ்டியூட் பண்ணி இதே போல கவர்னர்கள் விஷயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. அந்த கவர்னர் எஸ்ஆர் பொம்மை கேஸ் எடுத்துக்கங்க, பஞ்சாப் ஹரியானா பன்வாரிலால் புரோஹித் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கங்க. அந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கான்ட்ராவா இது இருக்கு, அந்த தீர்ப்புக்கு கான்ட்ராவா இருக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் நல்லாட்சி தான் நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்ல, ஆர்எஸ்எஸ் தலைவர் அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் கடிதமே இருக்கு, 3 கடிதம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுக்குறீங்க, அவங்களோட கடிதம் இல்லையே. நீங்க தானே இன்னைக்கு அவங்க தானே ஆள்றாங்க. காங்கிரஸ்காரங்க இதுதான் உண்மையான காரணம் மற்றும் மக்கள் சொல்றாங்க வேற யாருக்கு நீங்க சொல்றீங்க. ஏங்க நீங்க காங்கிரஸ் நீங்க அப்படிதானே சொல்றீங்க. இல்லைங்க நான் என்னைக்கும் ஒரு காலமும் அப்படி சொல்ல மாட்டோம். நான் நியாயத்தை தான் சொல்றோம். வணக்கம், இது பிராம்ப்ளி நியூஸ் 70 நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான கனகராஜ் அவர்களை சந்திக்க விடுகிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக ஆகியிருக்கு. அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாமே அறிந்தது தான். ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பல்வேறு ஷரத்துக்கள் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் அவர்கள் நிலுவையில் வைத்த அந்த 10 மசோதாக்களும் தாமதப்படுத்திய நிலுவையில் வைத்த 10 மசோதாக்களும் உடனடியாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் வச்சுக்கலாம். வேந்தராகவும் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இமீடியட்டாக இல்லை, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ஒரு சில சட்ட கேள்விகள் ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் அரசியல்வாதிகளை காங்கிரஸ்காரரை தவிர இன்னொரு வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும். கண்டிப்பாக. இப்போ இதுக்கு அப்பீல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, எந்த விஷயத்துக்குமே ஒரு அப்பீல் ஒன்று இருக்கு இல்லையா, இதில் அப்பீல் இருக்கா? இது போல் இப்போ ஒரு டேக் எடுக்கிறீங்க கேமராவில், சரியாக வரலன்னா இன்னொரு டேக் இங்கே எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி டேக் எடுக்க முடியாது. as of now ரிவ்யூ வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ரிவ்யூ வந்து எப்போ பாசிபிலிட்டி இருக்குன்னா, இஃப் சப்போஸ் கிரேவ் எரர் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா தட் கேன் பி கன்சிடர்ட். அதாவது சட்ட பிரிவுகளில் தவறுகள் இருந்தால், அந்த தீர்ப்பினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு மனு அளித்து அதன் மேல் சீராய்வு செய்யலாம். ஆனால் இது போன்ற சீராய்வு செய்கின்ற அனைத்து மனுக்களிலுமே சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% நெல் தான், இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் டிஸ்மிஸ் தான் ஆகும். இப்போ இல்லை, இதுக்கு சீராய்வு போட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதற்கு சீராய்வு மனு போடுவாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. பட் போட்டாலும் ஸ்கோப் இல்லை, சான்சஸ் இல்லை. ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய இதுக்கு கணக்கு பிரகாரம் இந்த வெள்ளிக்கிழமையோ அல்லது வருகின்ற திங்கட்கிழமையோ நடைமுறைப்படுத்திடுவாங்க. நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா 10 மசோதாக்களையும் ஏற்கனவே நிறைவேறியதாக அறிவித்து விடுவார்கள். வேந்தர்கள் நியமனமும் நடைபெற்றுவிடும். ஆக இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்கும்? சீராய்வு மனுவும் இப்போ எடுபடாது. ஏன்னா ஏற்கனவே போட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவாங்க. தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரிவ்யூ நிலைக்குமான்னு கேட்டால் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இல்லை. பட் ஆனால் இருந்தால் கூட இதே போன்று கவர்னர் விஷயங்களில் வேறு மாறுபட்ட தீர்ப்பு, மாறுபட்ட அமர்வுகள் உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தால் அந்த தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் முரண்பாடு ஏதாவது இருந்தால் இப்போ அங்கே 5 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து கான்ஸ்டியூட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு 5 அமர்வுகள் கொண்ட 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வுகளை கான்ஸ்டியூட் பண்ணி, ஏற்கனவே இதே போல் கவர்னர்கள் விஷயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. அந்த கவர்னர் எஸ்ஆர் பொம்மை கேஸ் எடுத்துக்கங்க, பஞ்சாப் ஹரியானா பன்வாரிலால் புரோஹித் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கங்க. அந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கான்ட்ராவாக இது இருக்குது, அந்த தீர்ப்புக்கு கான்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு
மாறுபட்ட அமர்வை இல்ல அது நீங்க போடலாம். நீங்க சொல்ற அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போனால் மத்திய அரசாங்கம் அப்படி ஏதாவது வாதத்தை வைத்தால், அப்படி ஏதாவது தீர்ப்பில் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி மீண்டும் 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்விற்கு கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் எனக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரிமோட். இல்லை, இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் சார் நான் அட்வொகேட்டாக சொல்கிறேன். இல்லை, இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு கேஸ் போட்டது இந்த தீர்ப்பு, அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இது தமிழக கவர்னருக்கு மட்டும் கட்டுப்படுத்தக்கூடியதா, அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள கவர்னருக்கும் இதே ரூல் பொருந்துமான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். இல்லை, அது கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் எப்போவுமே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பார்க்க முடியும். இப்போ பொதுமக்கள் அடங்கிய ஒரு விஷயமா இருந்தால், பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் வழங்கினால் அது இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பை நாம் ஃபாலோ செய்யணும்னு சொல்லிட்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லலாம். அது தவறு ஒன்றுமில்லை, அது நியாயமாக இருக்கும், அது எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நமது ஆளுநர் ரவி ஆளுநர் தெரிஞ்சு சொல்றீங்களா? இல்லை தெரியாம தான் சார் சொல்கிறேன். ஆளுநர் ரவி. ஸோ ஆளுநர் இப்போ இனிமேல் அவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிரகாரம் என்னை பொறுத்தவரையில் அவர் அதிகாரத்தை பற்றி மட்டும் தானே பேசியிருக்காங்க. சரி, ஆளுநர் வந்து எப்போ உச்சநீதிமன்றத்தால் இன்றைக்கு 10 மசோதாக்களை வந்து, அதுவும் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 142 உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பிரயோகப்படுத்தி இருக்குன்னா, அப்போது ஆளுநர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஆனால் நமது ஆளுநர் அவர் அந்த மாதிரி ராஜினாமாலாம் செய்ய மாட்டார். அடுத்து மீண்டும் ஏதாவது மசோதாக்கள் வந்தால் அதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று, அது உங்கள் அரசியல் பார்வையில் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுநர்ன்றவர் ஜனாதிபதியோட உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒருவர் அதானே. அப்போ இந்த கேஸ் வந்து ஆளுநருக்கு எதிராக நடந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆளுநரை வந்து கட்டுப்படுத்து அப்படின்னா ஜனாதிபதியும் சேர்த்து கட்டுப்படுத்துகிறதா? இல்லைங்க, ஜனாதிபதி எல்லாம் கட்டுப்படுத்தாது. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே வேறு. இல்லைங்க, அரசியல் சாசன சட்டப்பிரிவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது. பிரிவு 200 தான் தமிழக ஆளுநருடைய அவர்களுடைய அதிகாரங்கள் என்னவென்று கூறப்பட்டுள்ள சரத்து. பிரிவு 200 பிரகாரம் ஆளுநர் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு மசோதாக்கள் வந்தால் வைத்துக்கொள்ளலாம், திருப்பி அனுப்பலாம், அல்லது ரிசர்வ் ஃபார் பிரசிடென்ட் ஜனாதிபதி என்று இந்த 3ஐயும் செய்யலாம். இப்போ திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் தமிழக சட்டசபை அது மீண்டும் நிறைவேற்றி அந்த மசோதாவை 2வது முறை கவர்னரிடம் திருப்பி அனுப்பினால் கவர்னர் அதன் மேல் நடவடிக்கை எடுத்து அந்த மசோதாவை ஒன்று அவர் பரிந்துரை செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். இதில் எதையும் செய்யவில்லை என்றால், எதையுமே செய்ய மாட்டேன், எதையும் செய்யவில்லை, அந்த பிரிவு வந்து 200 அதை தான் சொல்லுது. இதுதான் அவருடைய டியூட்டி. ஸோ இப்போ நீங்கள் 201 பொறுத்தவரையிலும் ஜனாதிபதியினுடைய சரத்து. இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு மசோதாக்கள் வருமேயானால் பாராளுமன்றத்தில் அவர்கள் அதனுடைய அந்த மசோதா மீது ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சட்டப்பூர்வமான விளக்கங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஒன்று அந்த மசோதாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது திரும்ப பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இதுதான் ஜனாதிபதியினுடைய அதிகார வரம்பு சரத்து 201 சொல்லுது. இப்போ இதில் இவரை பொறுத்தவரையிலும் ஜனாதிபதியோட டோட்டல் கண்ட்ரோலில் ஜனாதிபதி கவர்னர் இருந்தாலும், கவர்னர் அவர்கள் வந்து பிரிவு, அதாவது அரசியல் சாசன சரத்து சட்டப்பிரிவு 200 பிரகாரம் அவருக்கு வழங்கிய அதிகாரங்களை அவர் செய்யலாம். அதுதான். இல்லை, அதுதான் கேட்குறேன். இதே போன்ற தீர்ப்பு இது வந்து ஜனாதிபதிக்கு ஆன தீர்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுனால ஜனாதிபதியே இந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது. இல்லை, இதே போல் ஒரு சென்ட்ரலில் சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேர் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டும் ஒரு பிரைம் மினிஸ்டரும் கவர்மெண்ட்டும் இருக்குது.
அகெயின்ஸ்டாக இருந்த ஒருவேளை அகெயின்ஸ்டாக இங்கே இருக்கிற மாதிரி மாறினதுன்னா இதே போன்ற நிலை அவர்களும் செய்தாங்கன்னா ஜனாதிபதி செய்தாருங்கன்னா இதை போன்ற தீர்ப்புகள் ஜனாதிபதியை கட்டுப்படுத்துமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இது போன்ற தீர்ப்புகள் வந்து நான் முதல்ல விளக்கிறேன். நான் புரிந்தவரையிலும் உங்கள் கேள்வியிலிருந்து உங்கள் கேள்வி கொஞ்சம் புரியாத அளவுக்கு இருக்குது. பொதுமக்களுக்கு அதுக்கு சரியாக சொல்லணும். சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து தமிழக கவர்னர் ஆளுநர் அவர்களுக்கு இடப்பட்ட தீர்ப்பு ஜனாதிபதியை கட்டுப்படுத்துமா கேள்வி கேட்டீங்க. தெள்ள தெளிவாக சொல்கிறேன், இல்லை. அது இல்லை 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 இதே போல பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதே இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன சொல்றீங்க? பாராளுமன்றத்தில் இதே போல பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு விரசல் இருந்தால் அப்போது மசோதாக்கள் அனுப்பினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கின்றதா, அதுதான் இல்லையா அப்படின்னா, நீங்கள் அந்த ஏற்கனவே வந்து திரு அப்துல் கலாம் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று எல்லோரும் அரசாங்கமே எல்லாம் முன்னாடி கொடுத்தாங்க. அதை அவர் நிராகரித்தார். ஸோ ஜனாதிபதிக்கு என்று தனிப்பட்ட அதிகமான அதிகாரங்கள் கடமைகள் இருக்கின்றது. ஆளுநரை பொறுத்தவரையிலும் மசோதாக்களை பார்ப்பது மட்டும்தான். ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையிலும் வானளாவிய அதிகாரங்கள். இப்போது அங்கே வந்து வெளியுறவுத்துறை விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது ஆர்மி விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த சப்ஜெக்ட்லாம் தமிழ்நாடு கவர்னர் வந்து டிசைட் பண்ண முடியாது. இப்போ மெர்சி பெட்டிஷனாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் நிறைய விஷயங்கள், கடமைகள், அதிகாரங்கள் அதிகமாக வித்தியாசம் இருக்கின்றது. அதிகார பகிர்வு வந்து அதிகமாக இருக்கின்றது ஜனாதிபதியை பொறுத்தவரையிலும். அவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகம், அதே போல் அதிகாரங்களும் கடமைகளும் அதிகம். அதனால் பாராளுமன்றம் அனுப்புகின்ற எந்த மசோதாக்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதை அனுமதிக்கவோ நிராகரிக்கவோ அரசியல் சாசன சட்டத்தில் இடம் உண்டு. இதுபோல ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஏதாவது விரசல்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குமே ஆனால் இருந்தது. இப்போது அதெல்லாம் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே அது சொல்லியிருக்கு. அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய வழக்கே வந்து அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அப்போது அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் போட்டு, அதற்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது ஜனாதிபதியினுடன் ஒத்திசைவாக இருந்த காரணத்தினால் ஒரு எமர்ஜென்சி என்ற ஒரு விஷயம் நடந்தது. அது எதுக்காக நடந்ததுன்னா, அன்னைக்கு வெளியுறவில் பல நாடுகள் இந்தியா மீது எப்படியாவது அன்னை இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழ்ப்பு, வெளிநாடுகளிலிருந்து சதி செய்யப்பட்டு பங்களாதேஷ் பிரித்து கொடுத்ததற்காகவும், இந்தியாவில் உள்ள அனைத்து மூளை முடுக்கில் இருக்கின்ற அனைவர்களும் விவசாயிகளும் போராட்டம் அறிவித்த காரணத்தினாலும், இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்த காரணத்தினாலும் ராஜ் நாராயணன் மற்றும் ஜெயபிரகாஷ் அவர்களும் அன்றைக்கு மேஜர் ஜெனரல் சின்ஹாவை சந்தித்து இராணுவ ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று ஜூன் 23 1975 அந்த விஷயத்தினால அதனாலதான் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அலகாபாத் கோர்ட்டோட முடிவுக்கு சம்பந்தமே இல்லை. அலகாபாத் தீர்ப்பு கோர்ட் என்ன வந்தது? அலகாபாத் கோர்ட் தீர்ப்பை பொறுத்தவரையில் என்ன சொன்னாங்கன்னா, அன்னை இந்திரா காந்தி அவர்களுடன் பணி சேர்ந்து தேர்தல் பணியில் ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி வந்து பணியாற்றினார். அந்த ஐஏஎஸ் செக்ரட்டரி பணியாற்றும் போது ராஜினாமா செய்துவிட்டேன் என்று அறிவித்து விட்டார். ஆனால் ராஜினாமா செய்துவிட்டார் என்ற இது அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசாங்கத்திற்கு அனுப்பவும் இல்லை என்று அந்த கிரவுண்டில் தான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து வந்ததே தவிர டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தது இல்லையா? ஆமா, அலகாபாத் கோர்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தது. அந்த காரணம் எதிர்க்கட்சி சொல்றாங்க, நீங்க சொல்ற காரணங்கள் வேற காரணங்கள் சொல்றீங்க. இல்ல, அந்த காரணம் தாங்க மெயின். அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த காரணத்தினால வந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் அது ஸ்டே ஆயிடுச்சு. அப்போது அடுத்தது நிகழ்வு என்ன நடக்குதுன்னா, மேஜர் ஜெனரல் சின்ஹாவை அன்றைக்கு இருந்த இந்திய இராணுவ தளபதியை ஜெயபிரகாஷ் நாராயணன் போய் சந்திக்கிறார். சந்தித்து இரவு உணவில் கலந்துக்கிட்டு, நாளைய தினம் நான் பாராளுமன்றத்தை
இந்திய இராணுவம் கையகப்படுத்த போகிறது, நாங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்ற செய்தி இன்டெலிஜென்ஸுக்கு வருது. ரா இன்டெலிஜென்ஸுக்கு வரும்போது அன்னை இந்திரா காந்தி அப்போது இருந்த ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி, நினைவிருக்க ஃபக்ருதீன் அலி அவர்களும் தலைமை வழக்கறிஞர் சிவசங்கர் தாஸ் அவர்களும் 2 பேரும் டிசைட் பண்ணி அன்னைக்கு நைட்டில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி, இது காங்கிரஸ்காரங்க இதுதான் காங்கிரஸ்காரங்க இதுதான் உண்மையான எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்கள் சொல்றாங்க வேற யாருக்கு நீங்க சொல்றீங்க ஏங்க நீங்க காங்கிரஸ் நீங்க அப்படிதானே சொல்றீங்க? இல்லைங்க நான் என்னைக்கும் ஒரு காலமும் அப்படி சொல்ல மாட்டோம், நான் நியாயத்தை தான் சொல்றோம். சரி, ஒரு காலம் நியாயத்தை காங்கிரஸ் சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க அன்னை இந்திரா காந்தி ஒரு காலம் எமர்ஜென்சி கொண்டு வந்து தவறுன்னு காங்கிரஸ்காரங்களே இல்லைங்க, நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தது ரைட்னு சொல்லி அன்னைக்கு RSS தலைவர் 3 கடிதம் எழுதியிருக்கார். அது இன்னமும் இருக்கு, கூகுள்ல இருக்கு, நீங்களும் பார்க்கலாம், இன்னைக்கு கூட பார்க்கலாம். திமுக என்ன சொன்னது? ஏங்க திமுக அன்னைக்கு அரசியல்ல வேற்று ஒரு கொள்கையை எடுத்திருந்தாங்க. சரி, இப்ப அன்னைக்கு நேர் எதிரான கொள்கை, அவர்களுடைய அரசியல் கொள்கை அன்னைக்கு நேர் எதிராக இருந்தது. அதனால எமர்ஜென்சியை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப நீங்க இதுதான் உண்மையான விளக்கம். இப்ப நீங்க இத சொன்னீங்க, நீங்க ஏங்க ஒரு நாட்டுக்காக, ஒரு நாடு ஜனநாயக நாடு, ராணுவ ஆட்சியின் கட்டுப்பாட்டில் போகக்கூடாது, பாகிஸ்தான் மாதிரி ஆகக்கூடாது. அமெரிக்காவுக்கு பங்களாதேஷ் பிரிச்சு கொடுத்தது பிரச்சனை, இலங்கையில இந்தியா அக்ரிமெண்ட் போட்டு கச்சத்தீவை விட்டு வாஜ்தேவ் பேங்க் எடுத்தது பிரச்சனை. எமர்ஜென்சி இதான் பிரச்சனை. எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஜனநாயக ஆட்சி நடந்ததா இங்க? ஏங்க எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஜெயிச்சாங்களே இருக்காருங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இல்லைங்க, எமர்ஜென்சி காலகட்டத்தில் நல்லாட்சி தான் நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்ல. RSS தலைவர் அன்னைக்கு இருந்த RSS கடிதமே இருக்கு, 3 கடிதம் இருக்கு. RSS தலைவருக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுக்குறீங்க, அவங்களுடைய கடிதம் இல்லையே. நீங்க தானே இன்னைக்கு அவங்க தானே ஆள்றாங்க, இன்னைக்கு அவங்க தானே ஆட்சி செய்யறாங்க. இதுல ஒரு கேள்வி சொல்லுங்க. இல்ல இது இப்ப நான் பொதுவான நடைமுறையா கேட்கிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற பாராளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேறுது இல்லையா, அதுக்குன்னு காலகட்டம். இப்போ இவருக்கு 10 மசோதாக்கள் நீங்க நிறைவேற்றலாம் ஒரு காலகட்டம் என்ன, அது மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றத்துக்கான காலகட்டங்கள் உண்டா? அதுவும் கேள்விகள் அடுத்து வரும் இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. சரி, பாராளுமன்றத்தில் இப்ப எந்த மசோதா நிறைவேற்றினாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள ஜனாதிபதி அவர்கள் இதே போல அதிகாரம் தான். இல்ல, ஜனாதிபதிக்கு நான் சொல்லல, இவங்க வாக்கெடுப்புக்கு முன்னால பேசுறாங்க, இத்தனை நாளைக்குள்ள பேசி முடிக்கணும், இத்தனை நாள் நிறைவேற்றணும், நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்னு காலகட்டங்கள் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இல்லையா? அப்போ இந்த கேள்வி எல்லாம் வரும். நீங்க ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறீங்க, இவ்வளவு நாளைக்குள்ள தான் செய்யணும், உடனே அப்ரூவ் பண்ணணும்னு சொல்றீங்க, இல்ல திருப்பி பண்ணணும்னு சொல்றீங்க. இதே மாதிரி பாராளுமன்றத்தில் விவாதிச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னு அடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. எதுக்காக சொல்றீங்க? இந்த பல மசோதாக்கள் வருது இல்லையா? ஆமாங்க. அது போல இவங்க ஒரு காலகட்டம், இவங்க ஒரு ஆளுநருக்கு சொல்றீங்கல்ல, இது மாதிரி பாராளுமன்றத்துக்கு காலகட்டம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். கோர்ட்டால அதுக்கு முடியாது. பவர்ஸ் கிடையாது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ தனித்தனி பாடியில இந்த பிரச்சனைகள் வராதான்னு கேட்கிறேன். இது மாதிரி தீர்ப்புனால கண்டிப்பா வராதுங்க, கண்டிப்பா வராது. ஏன்னா இப்போ பொதுமக்கள் இப்போ என்னன்னா, இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா ஃபுல்லா நான் ரூலிங் பிஜேபி ஸ்டேட்ஸ்ல எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதில் எல்லா ஸ்டேட்லேயுமே கவர்னர் பஞ்சாப், அந்த பஞ்சாபினுடைய கேஸ் தான் பெருசாக போச்சு. மகாராஷ்டிராவுடைய பெருசாக பேசப்பட்ட வழக்கு அது. சரி, மகாராஷ்டிராவில் இருக்க கவர்னருக்கு டைம் கொடுத்து ஆளுநருக்கு வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னாங்க. இதில் அசம்பிளியில், மகாராஷ்டிரா அசம்பிளியில் உத்தவ் தாக்கரே போட்ட கேஸில் நீங்கள் உடனடியாக கவர்னருக்கு வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னாங்க, நடத்தலை அவங்க. அதே போல் பஞ்சாப்லேயும் எந்த மசோதா போட்டாலும் கவர்னர் எதுக்குமே எதையும் சொல்லலை, அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஸோ ஆஃப்லைட் இந்த ரீசன்ட் பாஸ்டில் இந்தியா முழுவதும் எது ஆன்டி பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸாக இருக்கோ அந்த ஸ்டேட்டில் கவர்னர்களுடைய பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. எதுவரையிலும் அதிகமாக போகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தலையிடுது அப்படின்னா, ஒரு கவர்னர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கவர்னர் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், அவர் பேரலல் ஆட்சி செய்கிறார், கவர்மெண்ட்டு பேரலாக நடத்துகிறார். டிஎம்கே கவர்மெண்ட் நடத்துதோ இல்லையோ, அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்களை கூப்பிட்டு அவர் ஒரு பக்கம் விழாக்கள் எடுக்கிறது, அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுறது, இதெல்லாம் டெய்லி செய்கிறார். அவர் வேந்தராக இருந்தார் இல்லையா? பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை, பப்ளிசிட்டி பண்ணாமலே அவர் பாட்டுக்கு செய்யலாம். ஆனால் பப்ளிசிட்டி பண்ணுறாரு. ஸோ இங்கே என்ன மக்களுக்கு செய்தி அவர் தருகிறார் என்றால், ஆதீனங்களை சந்திப்பது,
விவேகானந்தர் இல்லத்திற்கு செல்வது, விவேகானந்தனுடைய பாறைக்கு செல்வது, இதையெல்லாம் செய்கிறார். மீனவர்களை சந்தித்தது, தற்போது மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே போய் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா நீங்கள் டிஎம்கே காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்க, அது மட்டும் இல்லை கச்சத்தீவு போச்சு, கச்சத்தீவு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், நான் ஏங்க இருங்க நானே பதிவு பண்றேன். கச்சத்தீவு போனதற்கு காரணம் காங்கிரஸ். அது ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க டிஎம்கே காங்கிரஸ் நம்பி ஓட்டு போட்டீங்க, அது உண்மை. கச்சத்தீவை இழந்தீங்க, அது உண்மை. அதனால தான் மீனவர்கள் பிரச்சனைன்றாரு. இல்ல கச்சத்தீவு யாரோட காலத்துல கொடுக்கப்பட்டது? கச்சத்தீவு போராட்டம், இப்போ மீனவர்கள் போராட்டம் நடக்குது. மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தால் சிறை பிரிக்கப்பட்டிருக்காங்க, சிறையில் இருக்காங்க. இப்போ கவர்னர் அந்த போராட்டத்தில் போய் என்ன பேசலாம்? மெக்னானிமஸா இந்தியன்ஸ், நம்மெல்லாம் தமிழர்கள், நம்மளுடைய தமிழக மீனவர்களை இன்றைக்கு அத்துமீறி சிறை வைத்திருப்பதை நாம் கண்டிக்கின்றோம். இந்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். நான் இது போல பிரச்சனைகளை நான் கவனத்திற்கு, ஜனாதிபதி கவனத்திற்கு, பிரதமர் கவனத்திற்கு, உள்துறை அமைச்சர் கவனத்திற்கு, வெளியுறவுத்துறை அமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்கின்றேன், பயப்படாதீர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு தந்தையாக. கவர்னர் என்பவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய தந்தை. இன்றைக்கு எப்படி மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு நம்ம கூப்பிடுறோமோ, அதுபோல கவர்னரும் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு தந்தை. சரி, இப்போ நீங்க என்ன பேசுறீங்க? அங்க மு க ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறோமா? ஆமா, இன்னைக்கு அப்பான்னு எல்லாம் கூப்பிட சொல்றீங்க. அப்பான்னு யாரும் கூப்பிட்டா நீங்க அந்த மாதிரி ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டதுக்கும் மு க ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறது, அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எப்ப யாரு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கடிதங்கள் வருது, முதலமைச்சர் அவர்களுக்கு தந்தைன்னு சொல்லி, அன்புள்ள தந்தைக்குன்னு கடிதங்கள் நிறைய வருது. அந்த கடிதங்கள் பூரா வருது. அம்மான்றது தமிழகத்துல கலாச்சாரத்துல இன்னைக்கு நல்லது யார் செஞ்சாலும் தந்தையாக பார்க்கின்றேன், அம்மாவாக பார்க்கின்றேன் என்று சொல்வது வழக்கம். இப்போ நீங்கள் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக உதவுறேன் உங்களுடைய பிரச்சனையை. அப்போ உதவும் போது பரவாயில்ல, நல்ல அண்ணனாக இருந்து என்னுடைய பிரச்சனையை பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா கார்த்தி? அது உதவி, எனக்கு சகோதரனா உதவி பண்றீங்க, எனக்கு உதவி பண்றீங்க. இல்ல இல்ல, பேச்சுக்கு நம்ம இங்க செத்து போயிட்டு இருக்கா, நீங்க என்ன உதவி பண்றீங்க? திருப்பி கேட்டா என்ன செய்வீங்க? அது டாஸ்மாக்ல இப்ப செத்து போறவங்களுக்கு சாராயம், நல்ல சாராயம் இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வந்து பூரண மதுவிலக்கு. அவரு மட்டும் இப்ப என்னங்க, அவர் போய் இப்ப இந்த டாஸ்மாக் குடிச்சு நீ செத்துரு அப்படி நான் சொல்றாரு. இல்ல அதெல்லாம் காலையில நீங்க இன்னைக்கு காலையில அருமையா சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு, யாரு குடிக்காதீங்க எல்லாம் சொல்றதான் செய்யறாரு. ஆமாங்க, இப்ப மது அருந்தாதீங்க, அது உடல் நலத்திற்கு கேடுன்னு நீங்களும் தான் சொல்றீங்க, எல்லாரும் தான் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். சரி, மது அருந்துபவர்கள் அவர்கள் அருந்துறாங்க, அதனால சில விளைவுகள் ஏற்பட்டால் அவர்கள் அப்பாவே பொறுப்பு. அப்பா சரிங்க, அப்பா நீங்க அப்பான்னு சொல்லி நீங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தா விளைவுகளுக்கு அப்பா, நல்லதுக்கு அப்பா அப்படின்னா கெட்டதுக்கும் அப்பா காரணம் அநியாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல் விலை இன்னைக்கு 103 ரூபாய்க்கு மேல போச்சு. அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணல. இந்த அப்பா பிரச்சனையை எடுத்து டிஸ்கஸ் பண்றீங்க. அப்ப அவர் எதிரியா பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை ஏத்திட்டாங்க. நீங்க அப்பா கடிதம் எழுதுறான்னு சொன்னோம்னா நான் கேள்வி கேட்டேன். என்ன அப்பா தாங்க. இன்னைக்கு என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்திற்கு அப்பா தான். ஏன்னா அவர் வந்து மாணவர்கள் பிரச்சனையில பாருங்க, கல்வி உதவி தொகையாக மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இலவச பேருந்துகள் வழங்கி தாய்மார்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சகோதரர்களையும் பொறுப்பாக பார்த்துக் கொள்கிறார். ஆமா, நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கவர்னர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கட்சியில இந்த விஷச்சாவு இறப்பாக இருந்தால் அது எல்லாம் சார் ஒன்னு சேருமா, அதையும் சேருங்க சார், சேர்க்காம சொல்றீங்க. ஏங்க டாஸ்மாக்ல இப்ப அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நல்ல சேர்க்கும் போது சாராயத்துல எங்களை பொறுத்தவரையிலும் ஒன்னே ஒண்ணுதான், அது நல்ல சாராயமும் கள்ளச்சாராயமும் ஒண்ணுதான், ரெண்டுமே வேண்டாம், பூரண மதுவிலக்கு வேண்டும். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. இல்ல உடனடியாக கட்சி நாங்க கூட்டணி விலகுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆசை ஏன் அப்படி ஆசைப்படுறீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு. சரி, இறுதியா ஒரு இந்த கேஸ் பத்தி இறுதியா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சொன்னது எல்லாமே சட்ட நடைமுறைப்படி சொன்னீங்க, உங்க கட்சியுடைய வாதங்களை சொன்னீங்க எல்லாம் சரி.
பொதுவாக இந்த தீர்ப்புகளை பற்றி பார்க்கும்போது 2 வேறு கருத்துக்கள் வரும் இல்லையா? அதில் ஒரு கருத்துக்கள் ஒரு கருத்து சொல்கிறேன் நான், கருத்துக்களாக மக்கள் பேசப்படுறது, இப்போ பேசலாம், பேசப்படலாம். உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, இத்தனை கால வரையறை கொடுத்துருக்கு, இதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு. இதே போன்று எத்தனை நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளுக்கு அது ஏன் தாமதமாகிட்டே இருக்குது? அதற்கான நிலவரம் என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல, ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட. என்னது எல்லா நீதிமன்றங்களிலும் பல்வேறு வழக்குகள் காலங்காலமாக 20 வருஷம் 30 வருஷம் நடக்கும், நம்மளே பார்த்துருக்கோம். ஆமாங்க, அதுக்கு தான் நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த வழக்குகளுக்கான முடிவை இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்க? அதுதாங்க, அதுக்கு முடிவுகள் சொல்லியிருக்குங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் வழக்கறிஞராக நாங்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்திய சட்ட அமைச்சர் அவர்களினுடைய ஏற்கனவே நிறைய மனுக்கள் வந்து அளித்திருக்கின்றோம். நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, நீங்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து மதுரையில் ஒன்று வந்திருக்கோ, அதுபோல் தென்னிந்தியாவிற்கு தனியாக சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒன்று வேண்டும்னு கேட்டிருக்கோம், சர்க்கியூட் பெஞ்ச். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கு விரைய செலவு, அந்த அனாவசியமான செலவுகள், அடுத்தது போக்குவரத்து செலவுகள், தாமதிக்கப்படுகின்ற தீர்ப்புகள், இதெல்லாம் அதை கட்டுப்படுத்தலாம். அது மாதிரி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் கூறியவாறு பலவிதமான மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கி பெண்டிங்கில் தான் இருக்குது, சொல்யூஷன் இல்லை. உதாரணத்திற்கு இப்போ அண்டர் ட்ரையல்ஸ் வந்து இந்தியா முழுவதும் அண்டர் ட்ரையல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பெண்டிங்கில் இருக்காங்க, பெயில் இல்லாமல். வழக்கறிஞர் வசதி கூட வைப்பதற்கு இல்லாமல் நிறைய இந்தியா சிறைச்சாலைகளில் தாமதம் சொல்லும்போது எல்லாமே தாமதம் இல்லை. இந்த தாமதத்தையும் சரி செய்யுமா நீதித்துறைன்னு ஒரு கேள்வி அடிப்படை மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இடும். இந்த நீதித்துறையில் நீங்கள் சரி செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து அருமை தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மத்தியில் மீண்டும் 2029 அதாவது முன்னாடி நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவர்கள் தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டால், எதிர்பார்க்குறீங்க, மக்கள் விலக்கி கொண்டால் கண்டிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும். அன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இருக்கின்ற சட்ட சிக்கல்கள், அங்கு இருக்கின்ற பணி சுமைகள், பொதுமக்களுக்கு நலன்கள் எல்லாம் காக்கப்படும் என்று இந்த நேரத்திலே நான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞராக நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். மிக்க நன்றி. பல்வேறு சட்ட விளக்கங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய உங்களுடைய கொள்கைகள், எதிர்க்கட்சிகளை எப்படி நீங்கள் போட்டு தாக்குவது, இது போன்ற உங்கள் மக்கள் விளக்கங்கள் மகிழ்ச்சியாக அமைந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை நன்றி.